வணக்கம், என் பெயர் பிருத்விராஜ். அசியன்டன் எழுதிய புத்தகம் த அவுட்சைடர்ஸ் சாப்டர் 9. இந்த சாப்டரில் என்னதுன்னா, ஜானி உடம்பே முடியலனாலையும் அந்த ரம்பிளுக்கு தயாராகிறான். இவன் ரம்பிளுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கும் போது போனி போய் அந்த ஃபயர் இன்ஜுரிஸ்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டே தான் வந்துட்டு இருந்தான். இருந்தாலையும் நம்ம ரம்பிளை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கிறான். டூபிட், டாரி, டாலின்லாம் எல்லோரும் வராங்க. இந்த குரூப்லேயே ஓல்டானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அது டாரி தான். அதனால இவன் தான் டீம் லீடராக இருக்கான். அப்புறம் சோஷியஸ் குரூப்பில் டாரியோட ஃப்ரெண்ட் இருக்கான். அவனோட பேர் ஹோல்டன். இவன் டாரியோட ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டாக இருந்தான். இவங்க கிரீசஸ் சோஷஸ்ன்றதுனாலேயே இவங்கக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ அவன் தான் சோஷஸ்க்கு ஒரு லீடராக இருக்கான். ஏன்னா ராண்டி பாப் செத்துட்டான் அப்படின்ற காரணத்தினால அவன் சோகத்தில் இருந்தான். அப்புறம் பாப்ன்றவன் செத்துட்டான். அதனால சோஷஸில் நிறைய பேர் வரல. அப்புறம் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. டாரியும் அப்புறம் அவனோட ஹைஸ்கூல் ஃப்ரெண்டும் இது மாதிரி ரவுண்ட் அப் பண்ணி அவங்க ரவுண்டாக ஒரு சர்க்கிளில் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ யார் கவனம் திரும்புதோ அவங்க முதல்ல ஒரு பஞ்ச் வைப்பாங்க. அப்புறம் அந்த ரம்பிள் ஸ்டார்ட் ஆகும். அவங்க 2 பேரும் ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. டாலி இந்த ரம்பிளுக்கு வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தான். ஆனால் இந்த ஃபைட் போயிட்டுருக்கும்போது நடுவுலேயே ஜாயின் பண்ணுறான். அதனால டாரி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு பின்னாடி பார்க்கும்போது அவனோட ஹைஸ்கூல் ஃப்ரெண்ட் மூஞ்சில் ஒரு பஞ்ச் வைக்கிறான். அப்புறம் ரம்பிள் ஸ்டார்ட் ஆகுது. சோஷஸும் கிரீசஸும் சண்டை போடுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கன் எடுத்துகிட்டு ஷூட் பண்ணுவாங்க, அது மாதிரிலாம் கிடையாது. அவங்களோட கான்ட்ராக்டில் முன்னாடியே சைன் வாங்கியிருப்பாங்க. இது மாதிரி நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம். இது மாதிரி நீங்கள் வெப்பன்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, நாங்களும் எந்த வெப்பன்ஸும் எடுத்துகிட்டு வர மாட்டோம் அப்படின்னு ஒரு டீல் வச்சுருப்பாங்க. அதை மீறி எடுத்துகிட்டும் வர மாட்டாங்க. அதனால கையில் மட்டும்தான் சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதனால யாரும் சாகலாம் மாட்டாங்க ரம்பிளில். ரம்பிள் போயிட்டே இருக்க டாரி ஒரு ஆள் 2 பேரை அடிச்சிட்ருக்கான். அப்புறம் போனி போய் எதுவுமே பண்ணுறதில்ல, டாரிக்கு ஹெல்ப் பண்ணுறான். அப்புறம் எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ரம்பிள் கிரீசஸ் தான் ஜெயிக்கிறாங்க. சோஷஸ் திருப்பி அவங்களோட கார்லேயே ஏறி திருப்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் செரி கூட அங்கே தான் இருந்து பார்த்துட்டு இருந்தா ரம்பிளை. அப்புறம் டாரி இவங்க எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் ஜானி இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தால் அவன் ரம்பிளில் பார்ட்டிசிபேட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருந்தான். அப்புறம் இது மாதிரி நிறைய நடக்குது. ஜானி என்ன சொல்கிறா, ஹாஸ்பிட்டலில் நான் செத்துருவேன்னு நினைக்கிறேன். போனி பாய்கிட்ட ஸ்டே கோல்டு போனி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செத்து போயிடுறான். அப்புறம் டாலினால் ஜானி செத்ததை தாங்கிக்க முடியல. அப்புறம் போனி பாய் அங்கேயே உட்காந்துட்டு நீ சாகக்கூடாதுன்னு அழுந்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் இந்த சாப்டர் ஃபுல்லாக கேயாஸாக போயிட்டே இருக்கு. அடுத்த சாப்டரில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.